பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு கோலாகலம். பல்வேறு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் பக்தர்கள் மனமுருக வழிபாடு. முருகன் மாநாட்டில் மந்திரம் ஓதி மனமுருக வழிபட்ட ஜப்பான் பக்தர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற வெளிநாட்டவர்களுக்கு அரசு சார்பில் சிறப்பு மரியாதை. பாராய பக்தாய பக்த பரிபாரதாய தானாய தனேஸ்வராய மம சர்வபீஸ்மம் பிரயச்ச பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் சாந்தி. பழனியில் பிரம்மாண்டமாக நடைபெற்று வரும் முத்தமிழ் முருகன் மாநாடு. இலங்கையிலிருந்து வந்த பக்தர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வு செய்யறதுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் நான் எல்லாருக்கும் அப்படின்ட்டு. முதலமைச்சருக்கு நான் அங்கே போய் சிஎம்முக்கு நாங்கள் லெட்டர் எழுதணும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு வரவேற்பு எங்களுக்கு கொடுத்ததுக்காக நான் நினைச்சிட்டு இருக்கேன். போய் அதை செய்வேன் கண்டிப்பா. இலங்கை கடற்படையினர் கைது செய்த நாகை மீனவர்களை 11 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் 892 பேருந்துகள் மட்டுமே வாங்கப்பட்டுள்ளன. 3700 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஆர்டிஐயில் வெளியான அதிர்ச்சி தகவல். போலி பேராசிரியர்கள் நியமனத்தில் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உறுதி. திமுக அரசு பொறுப்பேற்ற பின்பு இதுவரை 15,94,000 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தகவல். மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்குவதில் எவ்வித தாமம் இல்லை எனவும் விளக்கம். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க முன்பதிவு செய்ய அவகாசம் நீட்டிப்பு. வரும் 25ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நீட்டிப்பு. இருபது ஆண்டுகளுக்கு முன் பொறியியல் படிப்பில் அரியர் வைத்த மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுத வாய்ப்பு. அறிவிப்பை வெளியிட்டது அண்ணா பல்கலைக்கழகம். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலங்காடு பட்டாசாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 படுகாயம். சம்பவ இடத்தில் அதிகாரிகள் ஆய்வு. கம்பம் நகரில் பதுங்கியுள்ள சிறுத்தை புலியால் பீதியில் பொதுமக்கள். மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் தீவிரம். மயிலாடுதுறை காரைமேடு பகுதியில் குளத்தில் மூழ்கி 2 சிறுவர்கள் உயிரிழப்பு. குளிக்கச் சென்ற நிலையில் சிறுவர்கள் உயிரிழந்த சோகம். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அருகே தனியார் பேருந்து வேன் நேருக்கு நேர் மோதி விபத்து. ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்பு. செங்கல்பட்டு மதுராந்தகம் அருகே பற்றியிருந்த நெல் அறுவடை இயந்திரம். மின்கம்பி உரசி தீப்பிடித்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக தப்பிய ஓட்டுநர். நாமக்கல் அருகே அரசு பள்ளியில் ஏற்பட்ட மோதலில் மாணவன் உயிரிழந்த சம்பவம். மாணவனின் உடலை பார்க்க வந்த ஆசிரியர்களிடம் உறவினர்கள் வாக்குவாதம். கோடி
தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் மழையால் நிரம்பி வழியும் வரதமா நதி அணை. அணையின் ரம்மியமான கழுகு பார்வை காட்சிகள். மேற்கு வங்கத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. கொல்கத்தாவில் சாலைகளில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. திரிபுராவின் அகர்தலாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்கள் பாதிப்பு. வீடுகளை இழந்த நூற்றுக்கணக்கானோர் வெள்ள நிவாரண முகாம்களில் தஞ்சம். தனுஷ் இயக்கி நடிக்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான கோல்டன் ஸ்பாரோ விரைவில் வெளியாகும். படக்குழுவின் அறிவிப்பால் ரசிகர்கள் உற்சாகம்.